ஏய் குட்டீஸ், நீங்களும் மம்மி கூட வந்து சத்துணவு சாப்பிட்றீங்க. ஸோ ஹவ் டு யூ ஃபீல்? என்ன எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அம்மாவோட ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க. சூப்பராக இருக்கா? பள்ளிக்கூடம் பிடிச்சிருக்கா? சத்துணவு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? ஹலோ டிஎஸ், உண்மையிலே இந்த ஒரு அனுபவம் கிடைக்காது. கிரவுண்டு சரிங்களா? ஹலோ, எப்படி இருக்கு சத்துணவு? சூப்பரா இருக்கா? என்ஜாய் பண்றீங்களா? சூப்பர். எங்க வந்திருக்கீங்க நீங்க எல்லாருமே? எங்க? கோட்டுப்புறமா? நீங்க மயிலாப்பூர், நீங்க தேனாம்பேட், நீங்க ரெண்டு தூரம் பயணம் செஞ்சு வந்து மரத்தடியில் உட்காந்து சத்துணவு சாப்பிடுறா. ஸோ ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக அதான் போகிறோம். ஒவ்வொருத்தராக கேட்டு பேட்டி எடுத்துகிட்டு எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் சொல்லுங்கள், ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க நீங்கன்னு சொல்ல பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணால் நெக்ஸ்ட் டைம் எல்லாம் வந்துடணும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். துணவு சூப்பராக இருக்கா? மரத்தடி எப்படி இருக்கு? அடிக்கடி வந்துருங்க கிரவுண்டுக்குள்ளே. சூப்பராக, தேங்க்யூ ஸோ மச். ஏய், அம்மா ஸ்கூல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ஜாய் பண்ணியா? சூப்பர் சூப்பர், தேங்க்யூ செல்லக்கடி. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சத்துணவு சாப்பிட்டுட்டு? செம்ம ஹாப்பி. சூப்பர். சகோதரி கேட்டா நீ தானே? இவர் தான் கூகுள் மீட்டில் வந்து சத்துணவு போல நாங்கள் வருவோம்னு சொன்னாங்க. ஸோ வந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட் எல்லாம் க்ளீன் பண்ணியே வச்சிட்டாங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கடா? ஹவ் டு யூ ஃபீல்? சந்தோஷமா? ஸோ எப்பயுமே எப்படியே ஹாப்பியாக இருக்கடா. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங். சரியா? இது பயங்கரமான ஒரு நட்பு. உண்மையிலே டீச்சர், ரஃபே ஸ்கூல் டீச்சர் இவங்க. அவங்களோட ஃப்ரெண்டு சார் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. டீச்சர், நீங்கள் இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டோட உட்காந்து சத்துணவு சாப்பிட்றது எப்படி டீச்சர் இருக்கு? ரொம்ப வருஷம் கழிச்சு 95 பேட்ச் நாங்கள். அப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப சொல்கிறது இந்த இடத்துல டோட்டலாக மாறி இருக்கு. இப்போது கூட சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியாக இருக்குது சார். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இங்கே சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஒரு அந்த காலேஜ்லேருந்து லஞ்ச் வெயிட் பண்ணிருப்போம். அப்போ ஓடி போய் வாங்குவோம். இப்போ ஈஸியாக கிடச்சிச்சு எனக்கு. அப்போ ரொம்ப கஷ்டம் அது கிடைக்கிறது. ஏன்னா எல்லாருமே சத்தம் சாப்பிடுவாங்க. கிடைக்க ரொம்ப கஷ்டம். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் ஸ்கூல் சார். உங்களோட சப்போர்ட்டு நம்ம பள்ளிக்கு தேவை. நிச்சயமா சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹலோ மேடம், சத்துணவு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? எல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்களா? சூப்பர். ஒரு ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். எப்படி இருக்கு சாப்பாடு? சூப்பர். ஏ செல்லக்குடி, பயங்கரமாக டான்ஸ் ஆடுற. ஆடி ஆடி டயர்டாகி நீ இப்போ சாப்பிடு. என்னால் முடியல, டயர்டாயிட்டேன் நான். ஓகே சூப்பர். என்ஜாய் பண்றீங்களா? அப்படியா? இந்த பதிவு போயிடும் உங்களுக்கு. How do you feel? எப்படி இருக்கு? சந்தோஷமா? சூப்பரா? ஸ்கூல் படிக்கும்போது என்னுடைய சாப்பாடை கொடுத்துட்டு சத்துணவு சாப்பாடு வாவ் சூப்பர். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்களோட தட்டை எடுத்துட்டு அவங்க தட்டை வாங்கிட்டு ஏன் சாப்பாடை கொடுத்துருவேன். அதுவும் சண்டை போட்டு வாங்குவான் தட்டை. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சண்டை போடாத தட்டை வாங்கிட்டீங்க நீங்க இப்போ. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். மோகன் ஐயா அவர்களே, எப்படி இருக்குது சத்துணவு? சூப்பரா? இங்க பாரு, வராதவங்க ஐக்கிள் போகிற வரை காட்டுறீங்க போல. ஹலோ, சூப்பர். அந்த மரத்தடி நேரில் உட்காந்து சாப்பிடுறது, காக்கா துரத்த, நீங்க முட்டையை தூக்கிட்டு ஓட. அண்ணன் டீச்சர் தெரிஞ்சவங்க ரெண்டாவது முட்டையா இது? எப்படி ஃபீல் பண்றீங்க சத்துணவு சாப்பிடுறதுக்கு? வீட்டு சாப்பாடோட இதே பரவாயில்ல நினைக்கிறீங்க? இது ரெண்டாவது ட்ரிப் இது வாங்குறேன். சரி, வீட்டுல மனைவி சமைக்கிற சாமான் ரெண்டாவது ட்ரிப் வாங்குவீங்களா? போட்டாலே நான் சாப்பிட்டு ஏஞ்சி போயிடுவேன். அப்படியா? அந்த அளவுக்கு போட்டுருவாங்க. ஆமா ஆமா, அதனால ரெண்டாவது நான் கேட்கவும் மாட்டேன். சூப்பர் சூப்பர். ஓ சகோதரி, ஐயோ சூப்பர். பயங்கர ஹாப்பி, பயங்கர ஹாப்பியா நீங்க சாப்பிடுறது எங்களுக்கு தெய்வமே. இன்றைக்கு எல்லாருக்கும் ரொம்ப அருமையான உணவு சமைச்சு கொடுத்த ரெஜினா அம்மா. ரொம்ப ரொம்ப பேட்டி எடுக்க போகிறேன்னு சொன்னாலும் இருமா நல்லா அழகாக உட்காந்துரு அப்புறம் எடுமா அப்படின்னு வேற ஒரு அழகாக ரெடி ஆகிட்டாங்க. அம்மா எல்லாரும் ஒரே சந்தோஷம் நீங்கள் சமைச்ச உணவை சாப்பிட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எல்லாருக்கும் இந்த உணவு சமைச்சு கொடுக்கும்போது? ரொம்ப எனக்கு சந்தோஷம். அவங்க நல்லா ரசித்து சாப்பிட்றாங்க. நல்லா இருக்கு சாப்பாடு. ஸோ நீங்கள் ரசித்து சமைக்கிறீங்க அப்படி தானே? பல அழகாக புன்னகை அரிசி மாதிரி சிரிச்சுக்கிட்டே சமைக்கிறதுனால இந்த உணவு பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்குது.
இங்கே எல்லாரும் சண்டை போட்டுன்னு 2 தடவை வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாடு தடவை காத்தது 20 வருஷமா 25 வருஷமா 30 வருஷமான்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆசையாக சாப்பிட்டாங்க. ரெஜினாமா, கடவுள் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். உண்மையிலே எங்கள் எல்லா அலுமினி சார்பாக நன்றி சொல்கிறோம். இதை ஏற்பாடு செஞ்ச ரெஜினாஸ்டருக்கும் இங்கே ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா டீச்சர்லாம் வச்சு காலையில் ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லா உறவுகளுக்கும் நன்றி, ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே எங்கள் அலுமினி சார்பாக நன்றி சொல்லிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஆல். அக்கா, சிஸ்டர் அன்றைக்கே சொல்லிட்டாங்க, நீ சாப்பிட்டு பாரு, உன் வீட்டு சாப்பாடு கேட்க மாட்டேன். அந்த அளவுக்கு நீங்கள் பசங்க வந்து தட்டை வந்து கழுவே வேணாம், கழுவிடுறாங்க தட்டை, அந்த அளவுக்கு சாப்பிட்றாங்க. ஸோ இதெல்லாம் கடவுள் கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங். உங்களை வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா.